जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर. குரு தெய்வத்தின் குரல் 4ஆம் பாகம். குருகுலம், கட்டிகாஸ்தானம், தாய் தந்தையர் பெருமை. வித்யாபியாசம் கொடுக்காவிட்டாலும் கூட பிதா என்கிறவன் ஆச்சாரியனுக்கு மேலே என்று மனுஸ்மிருதியில் உயர்ந்த ஸ்தானம் கொடுத்திருக்கிறது. சம்பளத்துக்கு சொல்லிக் கொடுக்கும் 10 உபாத்தியாயர்களை காட்டிலும் ஆச்சாரியர் உயர்ந்தவர், 100 ஆச்சாரியர்களை காட்டிலும் பிதா உயர்ந்தவர் என்று சொல்லியிருக்கிறது. இந்த இடத்திலேயே எல்லாரையும் விடவும் உயர்ந்த சிறப்பிடத்தை அம்மாவுக்கு கொடுத்து 1000 பிதாக்களை காட்டிலும் மாதா உயர்ந்தவள் என்று சொல்லியிருக்கிறது. யாக்ஞவல்கியர் காலத்தில் பிதாவோ அவனை விட்டால் அடுத்தபடியாக தமையனாரோதான் உபநயனம் செய்விப்பதாகவும், இவர்கள் இருவரும் இல்லாவிட்டால்தான் வெளி மனுஷர் செய்வித்திருக்கிறார் என்றும் தெரிகிறது. இல்லாவிட்டால் என்றால் உயிரோடு இல்லாவிட்டால் மட்டும் இல்லை, யோக்கியதை இல்லாவிட்டாலும் இவர்கள் உபநயனம் செய்விக்கப்படாது என்று சொல்லியிருக்கிறது. என்ன யோக்கியதை? அவன் தனக்கான வேத சாகையை பூர்ணமாய் அத்தியனம் செய்திருக்க வேண்டும். அதோடு மற்றவர்களுக்கு அதை சொல்லிக் கொடுத்து அத்தியாபனமும் செய்பவனாய் இருக்க வேண்டும். பிராமணனுக்கு தகாத எந்த தொழிலும் செய்பவனாக இருக்கப்படாது. இந்த ஸ்டாண்டர்ட் படி தற்காலத்தில் எந்த அப்பன்காரனுக்காவது பிள்ளைக்கு பூணூல் போட குவாலிஃபிகேஷன் இருக்குமா என்பது சந்தேகம்தான். சில ஸ்மிருதிகளில் குரு என்பது பெரியவர்கள் என்று இருக்கிற எல்லோருக்கும் கொடுக்கப்பட்ட பொது பெயராக தெரிகிறது. அப்பா, அண்ணா, தாத்தாக்கள், அப்பா அம்மாவுடன் பிறந்தவர்கள், மாமனார், தேசத்துக்கு ராஜா யாரோ அவர், சகல சத்பிராமணர்கள், இவர்கள் மாத்திரம் இல்லாமல் அம்மா, பாட்டிகள், ஆச்சாரிய பத்னி, அத்தை, சித்தி, பெரியம்மா, மாமியார், அக்கா, சபத்னி மாதா அதாவது மாற்றான் தாய் ஆகிய ஸ்திரீகளையும் கூட குருக்கள் என்றே அவற்றில் சொல்லியிருக்கிறது. இப்படி பல குருமார்களை சொன்னாலும் ஜன்மாவை கொடுத்து பிள்ளையை வளர்த்து ஆளாக்கிவிடும் பிதாவையே குறிப்பாக குரு சப்தத்தால் சொல்கின்ற மனு, ஆச்சாரியனும் அறிவை தந்து பிதாவுக்கு சமதையான ஸ்தானம் பெறுவதால் குரு என்று கௌரவிக்கப்பட வேண்டியவனாகிறான் என்கிறார். கௌரவம் என்ற வார்த்தைக்கே குருவுக்கு உரியது என்றுதான் அர்த்தம். தர்ம சாஸ்திரங்களையோ அத்தியாத்ம சாஸ்திரங்களையோதான் என்றில்லாமல் அறிவுக்கு எந்த ஒரு வித்தியையை கொடுத்து உபகரிப்பவனையுமே குரு என்று சொல்ல வேண்டும் என்று சொல்லும் மனு, இப்படி செய்கிறவர்களுக்குள்ளே சத் வித்யையை சம்பூர்த்தியாக கற்றுக் கொடுக்கும் ஆச்சாரியன் பெருமையை என்ன சொல்வது என்று வியந்து கேட்கிறார். வயதில் சிறிய குரு. வயசில் சிறியவனாயிருந்தாலும் தனக்கு கற்பிப்பவனை பெரியவனாக மதிக்க வேண்டும் என்ற கருத்திலிருந்தே ஆசிரியரை பெரியவர் என்று பொருள்படும் குரு என்று சொல்வதாக ஏற்பட்டது என்று தர்மசாஸ்திரங்களிலிருந்து தெரிகிறது. இதிலிருந்து தன்னை விட வயசில் சிறியவரிடமும் போதனை பெறலாம் என்பது தெரிகிறது. அறிவையும் ஆத்மாபிவிருத்திக்கானதையும் பெறுவதில் வயசில் பெரியவர் சின்னவர் பார்க்கப்படாது என்ற உசந்த கொள்கை வெளிப்படுகிறது. இதற்கு மனு ஒரு கதையே சொல்லியிருக்கிறார். அங்கிரஸ் மகர்ஷியின் புத்திரன் அவருடைய அதாவது அங்கிரசுடைய சகோதரர்களுக்குள்ளே வித்யோபதேசம் செய்தார். அப்போது அவர்களை அவர் பிள்ளைகளே என்று கூப்பிட்டாராம். உடனே அவர்களுக்கு கோபம் வந்துவிட்டதாம். தேவர்களிடம் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தார்களாம். தேவர்கள், நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுவது சரியில்லை, உங்களுக்கு ஒரு வித்தியை தெரியவில்லை, அதை உங்களுக்கு பிள்ளை முறையாகிறவனிடம் சொல்லிக் கொள்கிறீர்கள் என்றால் அப்போது நீங்கள்தான் பாலர், அவர் விருத்தார். வயசு நிறைய ஆச்சு, தலை நரைத்து போச்சு என்பதால் விருத்தராகிவிட முடியாது. நன்றாக வேதத்தை அபியாசம் பண்ணியிருப்பவனே நமக்கு விருத்தன் என்று சொல்லி அனுப்பிவிட்டார்களாம். எலும்போடு சதை ஒட்டி போன மகா கிழங்களான யோகி சிரேஷ்டர்கள் நித்திய யுவாவான ஆதிகுரு தட்சிணாமூர்த்தியிடம் மௌனப்பாடம் கேட்கிறார்கள். ஆலமரத்தின் அடியிலே ஆச்சரியத்தை பாருங்கள்,
சிஷ்யர்கள் கிழவர்கள், குருவோ யுவா. அந்த வாலிப ப்ரொஃபசர் எப்படி லெக்சர் கொடுக்கிறார் என்றால் மௌன பாஷையிலாக்கும். அப்படி இருந்தும் அந்த சிஷ்யர்களுடைய சந்தேகங்கள் எல்லாம் பொடியாக தீர்ந்து போய்விடுகின்றன என்று ஸ்லோகமே இருக்கிறது. சித்திரம் வடதரோர் மூலே விருத்தாக சிஷ்யாக குருர் யுவா குரோஸ்து மௌனம் வியாக்கியானம் சிஷ்யாஸ்து சின்ன சம்சயா. ஒருவரை பெரியவராக நினைப்பதில் 5 விதம் இருக்கிறது. தனத்தை வைத்து பெரியவராக சிலரை மதிக்கிறோம். பெரிய பிரபு என்றால் உடனே ஒரு மரியாதை தோன்றி விடுகிறதல்லவா? இது ஒன்று. வயசில் சின்னவர்களாயிருந்தாலும் மதனி, மாமா முறை, சித்தப்பா முறை ஆகியவர்களென்று பந்துத்துவத்தில் உள்ள ஸ்தானத்தினால் சிலரை பெரியவர்களாக மதிப்பது 2. ரொம்ப வயசானவர் என்றால் யாராயிருந்தாலும் பெரியவர் என்று மரியாதை பண்ணுவது 3. 4வதாக மகா யஜ்ஞங்களை செய்தவர், பெரிய அனுஷ்டாதா என்றால் வயசை பார்க்காமலே பெருமைப்படுத்துவது. 5வதாக வித்யிலே சிறந்த மகா வித்வான் என்பதால் மரியாதை செய்வது. இதை தர்மசாஸ்திரத்தில் சொல்லி இப்படி 1, 2, 3 போட்டதில் முதலில் வருவதை விட அடுத்து வருவதே உசந்தது என்று கூறியிருக்கிறது. அதாவது 5வதாக வித்யையை வைத்து ஒருத்தரை பெரியவராக கருதி கௌரவிப்பதுதான் எல்லாவற்றிலும் உத்தமமானது என்று சொல்லியிருக்கிறது. அன்னை, தந்தை, ஆசான். ஆச்சாரியன், குரு என்கிற பிதா, மாதா என்று இவர்களுக்குள்ளேயே முந்தியவரை விட பிந்தியவர் உசத்தி என்று சில இடங்களில் சொல்லியிருந்தாலும் பொதுவான கருத்து என்ன என்றால் இந்த 3 பேரையுமே ஈஸ்வராம்சமாக பாவித்து மரியாதை செய்ய வேண்டும் என்பதுதான். இதிலே மாதா பிதாக்களை விட ஆச்சாரியனை உசத்தி சொல்வதையும் சில தர்மசாஸ்திர புஸ்தகங்களில் பார்க்கிறோம். மனுவே கூட ஒருத்தன் மாத்ரு பக்தியால் இந்த லோகத்தையும், பித்ரு பக்தியால் அந்தரிஷ லோகத்தையும், ஆச்சாரிய பக்தியால் பிரம்மலோகத்தையும் அடைகிறான் என்று சொல்லும்போது ஆச்சாரியனைத்தான் ரொம்பவும் சிறப்பித்திருக்கிறார். இவர்களுக்கு சுசுருஷை செய்யும் பலனை இப்படி உயர்த்தி சொல்லியிருப்பது போலவே இவர்களுக்கு கொஞ்சம் துரோகம் செய்துவிட்டாலும் கூட மகா பாவம் சம்பவிக்கும் என்று எச்சரித்திருக்கிறது. அத்தியாபகர் சொல்லிக் கொடுத்து திருத்துவது, அருள் சக்தியால் திருத்துவது, மந்திர சக்தியால் சிஷ்யனை வேத சம்ஸ்காரம் கொண்டு சுத்தி செய்து தத்வாரா அதன் வழியே திருத்துவது என்று 3 தினுசு. அருள் சக்தியை சாஸ்திரத்துக்குள் கொண்டு வர முடியாததால் ஸ்மிருதிகளில் அதை பற்றிய பிரஸ்தாவம் இல்லை. மற்ற 2 எடுத்துக்கொண்டால் மந்திரோபதேசத்தால் சம்ஸ்கார பூர்வமாக, அதாவது வேத சடங்கினால் சிஷ்யனை பரிசுத்தி பண்ணி அப்புறம் பரிபூர்ணமாக வித்யையும் போதிக்கிறவரே குரு. சம்ஸ்கார கிரியை இல்லாமல் முழுக்கவோ ஒரு பகுதியோ வித்யை மாத்திரம் போதிப்பவர் ஆச்சாரியர் என்பது ஒரு அபிப்பிராயம். இன்னொரு அபிப்பிராயம், ஆச்சாரியரே மந்திரபூர்வ சம்ஸ்காரத்தில் இருந்து வேதாந்த போதனை முடிய எல்லாம் செய்பவர் என்பது. இந்த 2 வித ஆச்சாரியருக்கும் அத்தியாபகர் என்ற பெயர் உண்டு. இவரில் கீழ்ப்பட்டவரே சம்பளத்துக்கு போதிக்கும் உபாத்தியாயர். ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர, மகா பெரியவா சரணம். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர.